என்னை கோல்மியாச சார்ன்னு கூப்பிடுங்க, என்னை சார்ன்னு கூப்பிடுமாறு அர்ச்சுனா ராமநாதன் ரகளை வெளியாகிய காணொளியினால் மக்கள் மத்தியில் கொதிப்பு. மக்களுடைய மண்ணினுடைய விடுதலை மீட்க வந்த மீட்பராக தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சமீப நாட்களாக மேற்கொண்டு வருகின்ற நடவடிக்கைகள் மீளவும் மக்கள் மத்தியில் அவர் மீதான நல்லெண்ணிக்கையை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. மருத்துவமனை ஒன்றுக்குள் நுழைந்த அவர் தன்னை கோல்மி அசா சார் என கூப்பிடும்படி அழைக்கின்றார். அதற்கு அங்கிருந்த ஊழியர்கள் அல்லது முக்கிய அதிகாரிகள் அவ்வாறு தங்களை கூப்பிட முடியாது எனவும் அவர்கள் காவல்துறைக்கு தொலைபேசி அழைக்கின்ற அந்த விடயம் காணொளி பிடித்து தற்பொழுது வெளியாகியுள்ளது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மக்களால் தெரிவு செய்யப்பட்டவருடைய கடமை எவ்வாறு இருக்க வேண்டும்? மக்களது வறுமைகள், அவர்களுடைய துயர்கள், கண்ணீர்களை துடைத்து அவர்களது வாழ்வாதாரத்தில் முன்னேற்றகரமான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் அவர்களுக்கு உரிய அந்த கடமையாகும். ஆனால் தனிநபர் பழி வாங்குதலை நடவடிக்கையாக மேற்கொண்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு நுழைந்து கோல்மியச சார், என்னை சார் என்று கூப்பிடுக என ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு பேசி வருகின்ற இது அர்ச்சுனா மீதான ஒரு நம்பிக்கையை, அர்ப்பணிப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. அவர் மீது நாள்தோறும் மக்களுக்கு சலிப்பு வருகிறது. 5 வருடங்கள் என்னை ஒருவரும் ஒன்றும் செய்துவிட முடியாது என்கின்ற தலைக்கணத்தில் இப்பொழுது அர்ச்சுனா ஆடி வருவதை இந்த விடயங்கள் கோடிட்டு காட்டுகின்றன. மக்களுடைய வாழ்வாதார நடவடிக்கைகளை, அது தொடர்பான விடயங்களை ஆராய மறந்து தனிநபர் பழிவாங்குதல் நடவடிக்கையும், தங்கத்தை தூக்கி வைத்து ஆபீஸ் துறப்பது தங்கத்திற்கு, தங்கம் இங்கே நிற்கிறது, தங்கம் அங்கே நிற்கிறது என தொடர்ந்து கூறி வருகின்ற இந்த விடயங்கள் தற்பொழுது மக்கள் மத்தியிலே அவர் மீதான நன்மதிப்பை குறைத்து வருகிறது. நாங்கள் கூட அவருக்கு பரிபூரணமான ஆதரவை வழங்கி இவர் வெல்ல வைக்கப்பட வேண்டும், எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது செய்து விடுவார் என எண்ணிக்கொண்டிருந்த பொழுதுதான் இடையிலேயே எங்களுக்கு நாயே பேய என துரோகி என இவர் சொன்னதிலிருந்து நாங்கள் அதிலிருந்து அகன்று வருகிறோம். மீளவும் ஒரு திருந்த மாட்டாரா? திருந்திவிட்டால் ஒரு நல்ல மனிதனாக மாற்றம் பெற்று மக்களுக்கு மேலும் செய்துவிட மாட்டாரா என எண்ணுகின்ற பொழுது வளமை போன்று மணித்தியாலத்துக்கு மணித்தியாலம் காலநிலை போன்று மாறி மாறி பேசுகின்ற இவர் மக்களுக்கு எதுவும் செய்ய போவதில்லை என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. ஆகவே இவரை நம்பி இன்னும் மக்கள் பணத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது கொடுக்கின்ற மக்கள் நாளை ஒரு நாள் திட்டத்தான் போகிறார்கள். இப்பொழுது கொடுத்தவர்கள் எங்களுக்கு அந்த ரசீட்டுகளை அனுப்பி அவர்கள் இப்பொழுது இவர் மீது திட்டிக் கொண்டிருப்பதையும் இவர் அதற்கு பதிலடி அவதூறாக பரப்பிக் கொண்டிருப்பதும் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த விடயம் தொடர்பாக இன்று வன்னியமைந்த டிக்டாக்கில் நாங்கள் பேச போகிறோம். மிக முக்கியமான விடயங்கள், மிக முக்கியமான ஆளுமைகளை அழைத்து நாங்கள் பேச இருக்கிறோம். சில வேளை சத்தியமூர்த்தி அல்லது மருத்துவமனையில் ஏனையர்கள் கூட வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறு வந்தால் விவாதம் காரசாரமாக இருக்கும். வந்து பார்க்கலாம் என்னதான் நடந்தது, எப்படித்தான் நடந்தது, என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் முயற்சித்து பார்க்கலாம். காரணம், நாங்கள் இரு பக்கத்துடைய விடயங்களையும் விசாரிக்க மறந்து ஒரு பக்கத்தினுடைய விடயங்களை மட்டும் ஆராய்ந்ததினால்தான் இந்த மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எங்களிடம் பதிலில்லை. கோல்மியசை சாரண பிரணவன் ஐயா அவர்கள் கூறியது போன்று இந்த அதே தவறை இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா அர்ச்சுனா ராமநாதன் இது தெரிவித்திருப்பது அவர் மீதான நன்மதிப்பை கெடுத்துக் கொண்டு போகிறது. இவை காலப்போக்கிலே அவர் மீதான மக்கள் மீதான ஒரு நம்பிக்கையற்று அவர் காணாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இனிய திருந்தி விடுங்கள், புதிய முறையிலே பயணிக்க பழகுங்கள். என்னை பொறுத்தவரையில் அர்ச்சுனா ராமநாதன் கணக்கு கேட்டுக்கொள்ளலாம், அதை கேட்கின்றவர்கள் மீது அவதூறு பரப்புகின்ற ஒருவராகவே இருக்கின்றார். ஆகவே அர்ச்சுனா ராமநாதன் திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்றால் எமது அறிவிக்கேற்றியவரை இல்லை என்று தான் படுகிறது. ஆனாலும் தொடர்ந்தும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். ஒன்றில் இதில் தெரிந்து நல்ல வழியாக பயணிக்க வேண்டும், அல்லது இந்த மன்றிலிருந்து இவர் காணாமல் ஆக்கப்பட வேண்டும். இந்த இரண்டில் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது. ஆகவே நாங்களும் முயற்சித்து பார்ப்போம். இவர் தெரிந்து நல்லதாக வருவார் என்ற இல்லை சொன்னால் மக்களுடைய ஏகோபித்த எதிர்ப்பு அவரை நோக்கி வரப்போகிறது. பாவம், நம்பியிருந்த மக்களுடைய கனவுகளையும் நினைவுகளையும் நம்பிக்கையை மீனடித்து இப்படி நாளுக்கு நாள் அவதூறுகளிலே சர்ச்சைகளிலே சிக்கிக்கொண்டு அர்ச்சுனா இருப்பதனால்
தனது பாராளுமன்ற சிறப்புரிமையை இழந்து அவர் சில சிக்கலுக்குள் மாட்டக்கூடிய ஒரு விளைவுகளை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இது அனுதாபாலையா அல்லது திட்டமிடப்பட்ட ஒரு நாடகமா என்பதை இன்னும் சில நாட்களில் தெரிய வரும். காரணம், கடந்த நாளங்களில் பல விடயங்கள் எழுதி வைத்து படித்தது போன்று நாடகமாகவே காணப்பட்டிருந்தது. ஆகவே இது நாடகமா இல்லையா என்பதை இன்னும் சில நாட்களில் உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பாக நாங்கள் அதை உடைத்து பேசுவோம். இணைந்திருங்கள் உறவுகளை. இந்த லண்டன் டைம் 4 மணி அல்லது இலங்கை நேரம் 9:30 எமது வன்னி மேதன் என்ற டிக்டாக் நிலையூடாக இந்த விவாதம் இடம்பெற இருக்கிறது. பாருங்கள், பேசுங்கள், உங்கள் கருத்துக்களை முன்வைங்கள். நன்றி. கமெண்ட் பகுதியிலே அதற்கான லிங்க், டிக்டாக் லிங்க் இணைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.